ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாமக்கல்ல இருந்து ஒரு சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்க 70 பெண்ட் உள்ள கொல்லிமலையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிளம்பலாம். அவ்வளோதான், நம்ம கொல்லிமலைக்கு இப்போ கிளம்பிட்டோம். சரியாக நாமக்கல்ல இருந்து கிட்டத்தட்ட 54 கிலோமீட்டரில் கொல்லிமலை அமைஞ்சிருக்கு. போகிறப்ப அவ்வளோ அழகான காட்சிகள் அமைஞ்சிருக்கு. அதாவது மலை மேகத்தோட தழுவி அப்படியே உள்ளே போகிற மாதிரியே இருக்கு. அந்த மரங்களுக்கு நடுவில் அழகான தார் ரோடுகள், போகிற வழி எல்லாமே அப்படியே பச்சை பசேர்னு விடியற்காலை டைமு, அப்படியே சூரியன் உதிக்கிற டைமு அவ்வளோ அழகா பச்சை பசேர்னு சில்லுன்னு ஒரு கிளைமேட்டில் அழகா அப்படியே நம்ம போயிட்டே இருக்கிறோம். அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டே இருக்கலாம். இது அப்படியே உள்ளுக்குள்ளார சிறப்பாக ஒரு ஊருக்குள்ளார நம்ம போயிட்டோம். அங்கே அப்படியே இந்த மேக கூட்டங்கள்லாம் இந்த மலையை தழுவிக்கிட்டு இருக்க அழகான காட்சியை பாருங்க. அப்படியே ஒவ்வொரு பெண்டாக அப்படியே மேலே ஏறி மேலே வந்த வாட்டி மேலே இருந்து ஒரு வியூ பாருங்க. ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வீடுகள்லாம் தெரியுது. அப்படியே இந்த மலையை பாருங்க, மேகமெல்லாம் அந்த மலையை தழுவி கண்கொள்ளா காட்சிகள். சுற்றிலும் அவ்வளோ அழகான காட்சிகள். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா கொண்டை ஊசி வளைவு, மொத்தம் 70 கொண்டை ஊசி வளைவுகள் இந்த மலையில் இருக்குது. ஒரு சில கொண்டை ஊசி வளைவுகளை பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம். எப்படி திரும்பி எப்படி வளைந்து காணப்படுது பாருங்க. முத மேலே ஏறின வாட்டி வர வழியிலேயே பார்த்தீங்கன்னா நாச்சியம்மன் கோவில். இங்கே வரவங்க எல்லாருமே பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, எந்த வாகனமாக இருந்தாலும் சரி, இந்த கோயில் முன்னாடி நிப்பாட்டி பூஜை போட்டுட்டு தான் மலை மேலே ஏறுவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம். வரவங்க இந்த கோவிலில் நிப்பாட்டி பூஜை போட்டுட்டு தான் மேலே போவாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு நீர் ஊற்று, அதுலேருந்து தண்ணி கசிஞ்சு வெளியில் வருது பாருங்க. அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ சுத்தமாகவும் அவ்வளோ அழகாகவும் இருக்குது பாருங்க. அப்படியே பைக் எடுத்து மறுபடியும் கிளம்புனோம்னா மேகங்கள் அசைஞ்சு அவ்வளோ அழகாக போகுது. அடுத்ததாக நம்ம கொல்லிமலையில் பார்க்க வந்திருக்கிறது நம்ம அருவி. அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்துட்டுருக்கோம். வாங்க போகலாம். மொதல் எடுத்த உடனே வர வழியிலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம அருவி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இப்போதைக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. அப்படியே மெல்ல கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மரங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே விவசாயம் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த அருவியில் வர தண்ணியை வச்சு, இந்த அருவியோட தண்ணி தான் இப்படி போயிட்டுருக்கு. இந்த தண்ணியை வச்சு தான் அவங்க கொஞ்சம் விவசாயம் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே அந்த பைனாப்பிள் செடிகள், அப்புறம் வெற்றிலை, மிளகு, இந்த மாதிரியெல்லாம் பயிரிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ எடுக்கும்போது அழகான காட்சி பாருங்கள், அந்த வானவில். அடுத்ததான் நம்ம பார்க்குறது மாசிலா அருவி. இதோ தெரியுது பாருங்க. இந்த அருவியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிளம்பலாம். அப்படியே உள்ளே போகிறோம். வழியில் அந்த ஊரை சார்ந்தவங்க எல்லாருமே சின்ன சின்ன கடைகளெல்லாம் வச்சுருக்காங்க. தின்பண்டங்கள் மற்றும் காலை உணவுகள் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. வழி எவ்வளோ அழகாக ஒத்தையடி பாதையில் அழகாக கட்டியிருக்காங்க. அப்படியே உள்ளே போக போக அவ்வளோ
ஆனந்தமாகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பசுமையாகவும் கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. இப்போ அப்படியே மெதுவாக நீங்கள் ரைட் சைடு திரும்பினீங்கன்னா ஒரு அழகான ஓடை. அந்த அருவியிலேருந்து தண்ணி வரும்போது அவ்வளோ அழகாக அவ்வளோ பியூராக அந்த தண்ணி வந்து சலசலன்னு சவுண்டோட அப்படியே மெதுவாக வந்துட்டுருக்கு. இங்கே வரவங்க இந்த தண்ணியை எடுத்து சமையலும் பண்ண செய்கிறாங்க. அவ்வளோ அழகான கண்கொள்ளா காட்சி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. அப்படியே அந்த ஓடையில் நம்ம அப்படியே முடிச்சுட்டு அப்படியே மெதுவாக மேலே ஏறுறோம். மேலே ஏறும்போது இதனுடைய இடது பக்கமாக நம்ம துணியெல்லாம் மாற்றிக்கிறது, குளிச்சுட்டு நம்ம திரும்பி வந்தோம்னா துணியெல்லாம் மாற்றிக்கிறதுக்காக ஒரு அறை வந்து இருக்குது. அதில் பெண்களுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அருவியிலேருந்து கீழே ஊற்றுற தண்ணி வந்து இந்த ஓடை மூலயமா வெளியில் போகுது. அது எவ்வளோ அழகான காட்சி பாருங்கள். தண்ணி தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜில்லுன்னு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அப்படியே ஒவ்வொரு படிக்கட்டாக நம்ம மேலே ஏறுறோம். மேலே ஏறும்போது இந்த மாசிலா அருவியோட காட்சியை பாருங்கள். எவ்வளோ அழகாக அற்புதமாக மேலே இருந்து அப்படியே சரிஞ்சு கொட்டுது பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அருவியில் பல மூலிகைகளை கடந்து இந்த அருவி வந்து வருதாமா. இதில் வந்து நோய்வாய்ப்பட்டவங்களும் குளித்தாலும், அது மட்டும் இல்லாமல் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க குளித்தா கூட உடல்நிலை வந்து சரியாகுது அப்படின்னு சில சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்களாம். உடல் வலி இருக்கவங்க, ஈராத வலி இருக்கவங்க இந்த அருவியில் குளிக்கும்போது படப்படன்னு அந்த அருவி அடிக்கும்போது தங்களோட உடல் வலி, நாள்பட்ட நோய்கள் மற்றும் பல வியாதிகள் வந்து குணமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிறது வந்து ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. அப்படியே வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து ரொம்பவும் ஃபாரஸ்டான ஏரியா. போகும்போதே பாருங்கள் அவ்வளோ பச்சை பசேன்னு அழகாக படிக்கட்டுகள் பாருங்கள் செங்குத்தாக அப்படியே இறங்குது. இந்த மாசிலா அருவியில் பார்த்தீங்கன்னா நம்ம பாலிதீன் கவர்ஸு, வாட்டர் பாட்டில் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்படி எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம டெபாசிட் கட்டிட்டு போகணும். திரும்பி அந்த பாட்டில் இதெல்லாம் இருந்துச்சுன்னா செக் பண்ணுவாங்க. அப்படி கட்டும்போது நம்ம எவ்வளோ கட்டணுமோ அந்த பணம் வந்து திருப்பி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வரும்போது அதை நம்மளுக்கு திருப்பி தந்துடுவாங்க. இதில் பாருங்கள், நம்ம வலது பக்கத்தில் ஒரு சிற்றுண்டி கடை ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே பழுக்கப்பட்ட வாழைப்பழம் இந்த மாதிரிலாம் வச்சுருவாங்க. இங்கே இருக்கிறவங்க ஏன்டா படுத்துட்டு இருக்காங்க, இந்த மலைக்கு இப்படி படுக்கிறாங்க அப்படின்னு நான் பார்த்தேன். அதுக்கான காரணத்தை நான் ஏறும்போது சொல்கிறேன். அப்படியே படிக்கட்டு இறங்கிட்டோம். இறங்கின உடனே அந்த காட்சி பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், போக போக இன்னும் வந்து படிக்கட்டுகள் வந்து ரொம்பவே செங்குத்தாக இருக்குது. இந்த படிக்கட்டுகள் வந்து இறங்குறது ரொம்பவே ஈஸி. அப்படியே இறக்கி அழக அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம போகிறோம். இந்த பாறை பாருங்கள், ஒரு முகம் மாதிரி தலையில் முடி வச்சு மனித உருவம் போல் இருக்குது. அப்படியே நம்ம இறங்குறோம். இந்த அருவிக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணி, அதுக்கப்புறம் 3 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கு மேலே இந்த அருவிக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படியே மெதுவாக நம்ம போயிட்டுருக்கோம். இந்த பைனாப்பிள் மரம் வளர்ந்துருக்கு பாருங்கள். அந்த மேகக்கூட்டங்களெல்லாம் அப்படியே அந்த மலையை தழுவி அப்படியே போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. படிக்கட்டுகளெல்லாம் இப்போ கொஞ்ச நாளில் இவங்க உட்காந்துருக்கவங்க பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள். நம்ம ஏதாச்சும் கொண்டு போனோம்னா, ஏதாச்சும் கீழே போட்டோம்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்காகவும், அந்த வழியை வந்து சுத்தமாக வச்சுருக்கிறதுக்காகவும், அந்த அருவியை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் அந்த
துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க. இது மொத்தம் வந்து இந்த மாசிலா அருவியில் 1196 படிகள் வந்து இருக்குதுங்களாம். மொத்தமான படிகளும் செங்குத்தாவே தான் இருக்காமா. போகிற வழியில் நம்ம ஏதாவது தண்ணி தாகம் எடுத்தால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அங்கே ஒரு டேங்க் ஒன்று வச்சு பைப் வச்சுருக்காங்க. அதில் குடி தண்ணீர் நம்ம பிடிச்சிக்கலாம். இது சுத்தமான தண்ணி தான். அப்படியே மேலே நம்ம பார்த்தோம்னா அந்த மரத்தோட அந்த மேகங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறத நீங்கள் அப்படியே பார்க்கலாம். ஓரளவுக்கு ஒரு 3/4 நம்ம கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கும்போது மூச்சு வாங்குற டைம் எல்லாம் அப்படியே நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த அருவிகள் வந்து அவ்வளோ அழகான காட்சிகள். இங்கே பாருங்க, ரொம்ப தூரத்துலேருந்து அந்த அருவி வந்து சின்னதாக நம்மளுக்கு தெரியுது. இப்போவே அதனோட சத்தம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட கீழே இறங்கிட்டோம். இறங்கிட்டு அப்படியே போனீங்கன்னா இதுக்கு மேலே படிக்கட்டுகள் இல்லை, எல்லாம் சின்ன சின்ன கற்கள் பாறைகள் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலே ஏறுறோம். கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்குது. அப்படியே பார்த்து தான் நம்ம காலை வைக்கணும். அழகாக போகிறோம். மேலே மேகக்கூட்டங்களை பாருங்கள். அப்படியே மெதுவாக போகிறோம். அருவியோட சத்தத்தை அப்படியே பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக காலை வச்சு அப்படியே மேலே போகிறோம். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இறங்கினதுக்காக இப்போது உங்களுக்கு இந்த அருவியோட கண்பொள்ளா காட்சி கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே பாருங்க, கிட்டத்தட்ட இது ஒரு 100 அடிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேங்க. அங்கேருந்து தண்ணி வந்து கீழே விழுது. கீழே அந்த அருவியில் வந்து குளிக்கும்போது எல்லா வகையான மூலிகைகளோடும் தண்ணி வரும்போது அந்த அருவியில் குளிக்கும்போது நாள்பட நோய்களுக்கு வந்து குணமாகுது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அவ்வளவு அருமையான காட்சி. ஆனால் வந்து இது ரொம்ப வயசானவங்களாம் இறங்கிட்டு ஏற முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நடுத்தர வயசில் இருக்கவங்க வரைக்கும் இதுக்கு வரலாம். அவ்வளோ அழகான காட்சி. நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்து ரசித்து கண்டு கழிச்சிட்டு போகிறாங்க. உங்களுக்கும் ஒரு நாள் வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த அருவிக்கு தவறாமல் வாங்க. ஆனால் 3 மணிக்கு காலையில் இறங்குறது இறங்கியாச்சு. ஆனால் ஏறுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏறுறப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக மேலே ஏறிவாங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி லைக் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஷேர் பட்டன் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைபரா ஆயிருங்க. நன்றி, வணக்கம்.